வணக்கம். முனைவர் கி ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் 8 தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு என்ற புறநூலிலிருந்து 337வது பாடலை விளக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய பாடல் கபிலர் என்ற புலவரால் பாடப்பட்டது. இந்த பாடலினுடைய திணை காஞ்சி திணை. அதாவது காஞ்சி திணைனா என்ன தெரியுமா? பகைவர் போருக்கு வந்த அந்த நேரத்தில் காஞ்சி பூவை சூடி தன்னுடைய இடத்தை காத்தல், அதுதான் காஞ்சி திணைன்னு சொல்லுவாங்க. இது நிலையாமையையும் உணர்த்துவது. அதாவது நிலையாமைனா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்படிப்பட்டது தான் இந்த பாடலினுடைய திணை. இதனுடைய துறை அப்படின்னு பார்க்குறப்போ மகட்பார் காஞ்சி. மகட்பார் காஞ்சினா உன்னுடைய மகளை தருக அப்படின்னு வரக்கூடிய தலைவனுக்கு மாறுபட்டு நிற்கும் நிலை. அதாவது நான் பொண்ணை தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமைந்த பாடல். இது யார்கிட்ட பாடுனது, எந்த அரசன் மீது பாடப்பட்டது அப்படிங்கிற தகவல் எல்லாம் தெரியல. இது ஒரு பொதுவான செய்தியாகத்தான் குறிப்பிட்டிருக்கிறாரு கபிலர். இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா, ஆர்களியனே சோநாட்டு அண்ணல் கவி கை மண் ஆள் செல்வர் ஆயினும் அப்படிங்கிற மாதிரி தொடங்கி மொத்தம் 22 அடிகளில் பாடல் அமைஞ்சிருக்கு. இப்போது பாடலுக்கான பொருளை நாம் தெரிஞ்சுக்கலாம். சோழ நாட்டு தலைவன் அவன் ஆறாவாரம் மிக்கவனாம். அந்த சோழ நாட்டு தலைவன் ஆறாவாரம் மிக்கவன். அவன் காலில் பார்த்திங்கன்னா வீரத்தினுடைய அடையாளமாக கடல் அணிந்திருக்கிறான். இந்த பெண்கள் காலில் சிலம்பு போட்டிருக்கிற மாதிரியே ஆண்கள் வீரக்கடல் அணிந்திருப்பார்கள். அப்போது அந்த சோழ நாட்டு தலைவன் எப்போவுமே ஆறாவாரம்னா ஒளி, எப்போவுமே சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அவன் இருக்கிறப்போ அந்த ஒளி எழுப்பி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வீரமிக்கவனாகவும் இருக்கிறான் அப்படியும் எடுத்துக்கலாம். அவனை சுற்றிலும் எப்பொழுதும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கூட ஆறாவாரம் மிகுந்து கொண்டே இருக்கும்னு சொல்லலாம். அப்போது சோழ நாட்டு தலைவன் ஆறாவாரம் மிக்கவன். அரசாளக்கூடிய செல்வம் உடையவராக இருந்தாலுமே கூட அதனை கருதாமல் வெற்றிக்காக எடுத்த வாளை நீக்கிட்டு பாணரை போல் யார் பாடி வர்றாங்களோ அவங்களுக்கு வரும்போதெல்லாம் மனமகிழ்ந்து கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா பாரி. அப்போ அடுத்து பாரியினுடைய சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. அந்த பாரி இடத்துல அவ்வளவு சீக்கிரம் யாரும் நெருங்கிட முடியாது, அவனுடைய நாட்டை கைப்பற்றி விட முடியாது, எதிரிகள் வாள் கொண்டு பாரியிட்ட ஜெயிக்க முடியாது. அப்போ அந்த வாளை நீக்கிட்டு ஒரு பாணர் மாதிரி பாடி வரக்கூடியவர்கள் மாதிரி வந்தால் அவங்களுக்கெல்லாம் மனமகிழ்ந்து கொடுப்பானாம் யார்? அந்த பாரி. அப்படிப்பட்ட பாரியினுடைய பரம்பு மலையில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த சுனைங்கிறது நீரூற்று. அந்த சுனையை அவ்வளவு சீக்கிரம் யாருனாலையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த சுனை எப்படி யாருனாலையும் பார்க்க முடியாதோ அப்படிப்பட்ட யாருனாலையும் பார்க்க முடியாத தன்மை உடையவள் யார் என்றால் அந்த பெண். அந்த பெருமைக்குரிய அந்த பெண் ரொம்ப அழகோடு இருக்கிறாள். ஒரு பெரிய வீட்டிலே அவள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாள். நல்ல நறும்புகை வீசக்கூடிய இடம், நல்ல வாசனை மிக்க ஒரு பகுதியில் இருக்கிறா. அவளை அவ்வளோ சீக்கிரம் யாரும் பார்த்துட முடியாது. எது மாதிரி பாரியினுடைய பரம்பு மலையில் இருக்கக்கூடிய அந்த பனிச்சுனையை, அந்த நீரூற்றை எப்படி யாரும் பார்க்க முடியாதோ அதே மாதிரி அழகான அந்த பெண்ணை அந்த யாருனாலையுமே பார்க்க முடியாது. அவள் ஒரு கபில நிறமுடைய ஒரு பெரிய வீட்டிலே அடைத்து வைக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கபில நிறம் தீட்டப்பட்ட பெரிய வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் பார்த்திங்கன்னா அழகான நெற்றி உடையவள். அவளுடைய நெற்றியை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அவளை எப்படியாவது திருமணம் பண்ணிக்கணும், அவளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் யாருனாலையுமே பார்க்க முடியலை. அதனை தெளிவாக உணர்ந்துக்கிட்டு வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விளைஞ்ச நெல்லால் ஆக்கப்பட்ட கவளத்தை ஊட்டி அந்த சோலை தோறும் சினம் கொண்ட கண்ணையுடைய யானையை காப்பாற்றுவது இல்லாமல் அவங்க வேறு செய்யாமல் இருக்கிறார்கள். அந்த வேந்தர்கள், அந்த வேறு நாட்டு வேந்தர்கள் அவளை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களால முடியல, வேறு வழி இல்லாமல் அந்த பகுதியிலேயே தங்கியிருக்கிறார்கள். அந்த யானைக்கு மட்டும் அந்த நெல்லாலான அந்த கவளம், அந்த நெல் நீக்கி அரிசியாலான கவளம் இருக்கும் இல்லையா, சோற்றுருண்டை, அதை மட்டும் அவங்க அந்த யானைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வேறு அவங்களால எதுவுமே செய்ய முடியல. அந்த பெண்ணை யாராலையும் என்ன பண்ண முடியலன்னா பார்க்கவும் முடியவில்லை. அவ்வளவு அழகான பெண்ணாக இருக்கிறாள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்களே தவிர அவளை இதுவரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது. அவளை பார்ப்பதற்காக அங்கே காத்திருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்று சொல்லலாம். நிறைய வேந்தர்கள் வர்றாங்க. அவங்களுடைய வேலை என்னவா இருக்குது அப்படின்னா அந்த யானைக்கு சோறுற்றதை தவிர வேறு எதுவுமே செய்ய முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணோடு பிறந்தவர்கள், அவங்க அந்த கூட பிறந்திருப்பாங்க இல்லையா, அண்ணன் தம்பி, அந்த சகோதரர்கள், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா
போரில் வெல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். அவங்கள பார்த்தாலே மற்றவங்க எல்லாருமே பயந்துக்குவாங்களாம். அவங்க அச்சம் தரக்கூடிய நீண்ட வேல் வைத்திருப்பார்கள். அதில் குருதி படிஞ்சிருக்குமா, ரத்தம் படிஞ்சிருக்குமா. அப்படிப்பட்ட அந்த வேல் தலை உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வீரம் இப்படி ஆச்சு. அப்போது அந்த பெண் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப அழகியாக இருக்கிறாள். அவளுடன் பிறந்த சகோதரர்கள் மிகவும் வீரமுடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த பெண் சிறந்த அணிகலன்களை அணிந்திருக்கிறாள், அழகானவளாக இருக்கிறாள். ஆனால் இப்படிப்பட்ட இந்த பெண்ணை தழுவி கொள்ளக்கூடியவர்கள் யாருன்னு தெரியலையே. ஏன்னா யார் வந்தாலுமே இவங்க விடமாட்டேங்கிறாங்க. அந்த பெண்ணை பார்க்கவோ அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கவோ இந்த வீட்டில் தயாராக இல்லை. அவள் ஒரு பாதுகாப்பான ஒரு பெரிய வீட்டிலே அவள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாள். நல்ல அழகானவள், குளிர்ச்சி பொருந்தியவள், ரொம்பவுமே அழகிய நெற்றியுடையவள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த பெண்ணை யார் தான் திருமணம் பண்ணிக்குவா, அவளுக்கு எப்போ தான் திருமணம் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி கபிலர் சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த பாடல் புறநானூற்றில் 337வது பாடலாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த பாடலை பாருங்கள். ஆர்களியினே சோநாட்டு அண்ணல் கவி கை மண் ஆள் செல்வர் ஆயினும் வாழ் வளத்து ஒளிய பாடிச் சென்றார் வரல்தோறு அகம் மலர ஈதல் ஆனா விலங்கு தொடி தடக்கை பாரி பரம்பின் பனிச்சுனை போல காண்டற்கு அரியல் ஆகி மாண்ட பெண்மை நிறைந்த பொலிவொடு மன்னிய துகில்விரி கடுப்ப நுடங்கி தன்னென அகிலார் நரும்புகை ஆய்து சென்று அடங்கிய கபில நெடுநகர் கமலும் நாற்றமுடு மனை செறிந்தனளே வானுதல் இனியே அற்றற்று ஆகலின் தெற்றனப் போற்றி காய்நெல் கவளம் தீற்றி காவுதொரும் கடுங்கன் யானை காப்பனர் அன்றி வருதல் ஆனார் வேந்தர் தன்னையர் பொருசமம் கடந்த உருகெழு நெடுவேல் குருதி பற்றிய வெறுவெறு தலையர் மற்ற இவர் மரணும் இற்றால் தெற்றன யார் ஆகுவர்கொல் தாமே நேரிலை உறுத்த பல சுணங்கு அணிந்த மறுப்பு இள வனமுலை எமுக்குவோரே. அப்போது அந்த பெண்ணை யார் தான் திருமணம் பண்ணிக்குவாங்க? அப்போது முதல்ல அந்த சோழ நாட்டு தலைவன் ஆறாவரம் மிக்கவன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாரியினுடைய சிறப்பு சொல்லப்படுது. பாரி யாருனாலையும் அவ்வளோ சீக்கிரம் அவனுடைய நாட்டை பிடித்து விட முடியாது. பாணர்கள் மாதிரி பாடிட்டு போனால், அந்த வாளெல்லாம் வச்சுட்டு வீரங்காட்டாமல் போனால் அவன் அவங்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுப்பான். அந்த பாரியினுடைய அந்த பரம்பு மலையில் எப்படி அந்த பனிச்சுனை யாராலையும் பார்க்க முடியாதோ அது மாதிரி அந்த அழகான பெண்ணையும் யாராலும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவளுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அந்த பெண்ணை மணந்து கொள்ளக்கூடிய நோக்கத்தோடு வரக்கூடியவங்க எல்லாம் அந்த யானைகளை வைத்து கொண்டு அதுக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்ணுடன் பிறந்தவர்கள் வீரம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை கடந்து அந்த பெண்ணை யாருமே சந்திக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழலில் அந்த சிறந்த அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய அந்த பெண், அழகான மார்பினை கொண்டவர் அந்த பெண்ணை யார் கட்டி தழுவிக்குவாங்க? அறியோம். ஏன்னா இப்படி எல்லாருமே வெட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா யார் தான் கல்யாணம் பண்ணிக்குவா? அவளுடைய நிலைமை தான் என்னவாகுமோ, அவளுடைய அழகு என்னவாகுமோ, யாருக்குமே பயன்படாமல் போயிருமோ அப்படிங்கிற மாதிரி கபிலர் சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. புறநானூற்றில் இந்த பாடல் 337வது பாடலாக அமைந்திருக்கிறது. இது ஒரு மகட்பார் காஞ்சி என்று சொல்ல அந்த பொண்ணு கொடுக்கறதுக்கு மறுக்கிறது அப்படிங்கிற அந்த துறையாக அமைந்திருக்கிறது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் குறிப்பிடலாம். நேரம் கிடைக்கிறப்போ நான் அதை பதிவிட்டுறேன். நன்றி.